கிருஷ்ணா. இன்னைக்கு 32-33 ஸ்லோகம் சேர்த்து பார்த்துடலாம். ஏவம் பகுவிதா யஜ்ஞா விதத்தா பிரம்மணே முகே கர்மஜான் வித்திதான் சர்வணேவம் ஞாத்வா விமோத்யசே. இப்போ பிரம்மா, வேதம், இயற்கை இது எல்லாமே ஒரே பொருளை குறிக்கும் ஒரு சொற்கள் தான். இயற்கையின் நடைமுறையை அறிபவங்க வேதத்தை அறிபவங்களா ஆறாங்க. இயற்கை கர்மஸ்வரூபமானது. அந்த கர்மத்துக்கும் அடிப்படையான திட்டம் ஒன்றும் இருக்கு. அதாவது கர்மத்தை யாகமாக மாற்றுபவங்க எல்லாரும் இயற்கை அல்லது இந்த வேதத்தின் திட்டத்தை தெரிந்து கொண்டவங்களா ஆறாங்க. இயற்கையில நடைபெறுகிற எல்லா கர்மங்களையும் யாகமாக மாற்றலாம். கர்மம் மனிதனை பந்தப்படுத்தும் தன்மை உடையது. அந்த கர்மத்தை யாகமாக செய்யறதுனால அதிலிருந்து விடுதலையும் உண்டு பண்ணுது. ஸ்ரேயோன்ய திரவியம் ஞாத்ய யஜ்ஞா ஞான யஜ்ஞ பரந்தப ஷர்வம் கர்மா கிலம் பார்த்த ஞானே பரிஷமாப்யதே. இப்போ மனிதர் அறிவை பெருகுவதற்கு உயிரும் வாழ்ந்துட்டே இருக்காங்க. பொருளை பெருக்கிறதுனால கவலையும் அதிகமும் உண்டாகும் அவங்களுக்கு. ஓரளவுக்கு மேலே திரவியம் ஒருவருக்கும் பயன்படாது. இப்போ அளவுக்கு அதிகமாக சொத்தோ இது சேர்க்கறதுனால அவங்களுக்கு அது பயன்படாது. ஞானம் பெறுகின்ற அளவு சாந்தியும் மோட்சமும் அவங்களுக்கு கைகூடவும் கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட டென்ஷன்ஸ், அந்த நிம்மதி எதுவுமே இருக்காது. திரவிய இந்த ஜட புத்தியை உண்டும் பண்ணுது. ஞான வளர்ச்சி ஆத்ம சைத்தன்யம் ஆகுது. திரவியம் பிரகிருத்தியில கட்டுப்படுத்துது. ஞானமோ ஆத்மாவானது கர்மத்தில் கட்டுப்படாத சாட்சி என்ற பேருண்மையை விளக்குது. அதனால தான் யஜ்ஜம் எல்லாம் ரொம்ப சீக்கிரம் ஞான யஜ்ஜமாக வடிவெடுக்க ஆகணும். இப்போ வேதாரதனையில் ஒருவர் ஒரு மணங்கு கற்பூரத்தை எரித்து அதை பெரிய பூஜை ஒன்று எண்ணினால மற்றவருக்கு கற்பூரம் எரிந்தால் எஞ்சிருப்பது ஒன்றுமே இல்லை. அதே போல கர்மம் ஞானமாகிவிடுங்கள ஜீவபோதத்தில் மீத உள்ள வாழ்க்கையை ஒன்றுன்னு அதுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்த ஜீவபோதத்தில் எஞ்சி இருப்பது ஒன்றுமே இல்லைன்னு தெரியும் அவங்களுக்கு. முந்தையது திரவ யஜ்ஞம், பிந்தையது ஞான யஜ்ஞம். சாதகனுக்கு சிரசையே தருவது ஞான யஜ்ஞம். பணம் எவருக்கு அடிமையாகுதோ அவன்